ரசிகர்களை சுண்டி இழுக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான அர்ஜுன் தாஸ் காதலி இவர்தானா? வளர்ந்து வரும் முன்னணி நடிகரான அர்ஜுன் தாஸ் பல படங்களில் அவருடைய நடிப்பு திறமையை காட்டி மிரட்டி இருப்பார். உங்கள் கைதி படம்தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததே. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பல படங்கள் நடித்திருப்பார். கைதி படத்தில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்ற டயலாக்கை யாருமே மறக்க முடியாது. தனது கம்பீர குரலால் ரசிகர்களை சுண்டி இழுத்தவர் அர்ஜுன் தாஸ். இவர் சிங்கிள் தான் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கையில் அவருடைய காதலியை தனது சமூக வலைதளங்களில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது யார் தெரியுமா? கல்கி 2898 AD படத்தில் கிருஷ்ணருக்கு தெலுங்கில் குரல் கொடுத்ததே அர்ஜுன் தாஸ் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கோலிவுட் மற்றும் டோலிவுட்டில் பிஸியான நடிகராக மாறியுள்ள அர்ஜுன் தாஸ் காதலித்து வருவதை அவர் சமூக வலைதளங்களில் புகைப்படத்தை வெளியிட்டதிலிருந்துதான் ரசிகர்கள் தெரிந்து கொண்டனர். பெருமான் படத்தை தொடர்ந்து தெலுங்கில் ஆக்சிஜன் படத்தில் நடித்த அர்ஜுன் தாஸுக்கு கைதி படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது. அதன் பின்னர் தளபதி விஜயின் மாஸ்டர் மற்றும் கமலஹாசனின் விக்ரம் என தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்தகாரம், புட்டபொம்மா, அநீதி, போர், ரசவாதி உள்ளிட்ட பல படங்களில் மிரட்டியுள்ளார். ஆந்திராவின் துணை முதல்வராக உள்ள பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகி வரும் ஓஜி படத்திலும் அர்ஜுன் தாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பிரபாஸ் நடிப்பில் வெளியாகி 1000 கோடி வசூல் செய்த கல்கி 2898 AD திரைப்படத்தில் கிருஷ்ணரின் முகத்தை காட்டாமல் அர்ஜுன் தாஸின் குரலை வைத்தே கூஸ் பம்ப்ஸ் கொடுத்திருந்தார் நாக் அஸ்வின். நடிகர் அர்ஜுன் தாஸ் ஏற்கனவே ஐஸ்வர்யா லட்சுமியை காதலிப்பதாக வதந்திகள் பரவின. அதன் பின்னர் அது ஒரு படத்திற்கான ப்ரமோஷன் என தெரியவந்தது. இந்த நிலையில் தனது காதலியின் முகத்தை காட்டாமல் மலை பிரதேசத்தில் இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் பேக் ஷாட் போட்டோவை வெளியிட்டு ஹார்டின் போட்டுள்ளார் அர்ஜுன் தாஸ். உங்கள் காதலி யார் என்றும் முகத்தை காட்ட மாட்டீர்களா என்றும் ரசிகர்கள் அர்ஜுன் தாஸிடம் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அவர் ஹீரோவாக நடித்த பல படங்கள் இந்த ஆண்டு வெளிவந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. கூடிய விரைவில் அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வர வாழ்த்துக்கள். எடுக்கலன்னா இந்த எத்த வாரி கழட்டிட்டு ஓரமாக விட்டு நீ போகும்போது மாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நாள்? ஒரு 10 நாள் கழிச்சு வருவாங்க. 10 நாள் வண்டி கிடப்பில் போட்டால் 10 நாள் போட்டு மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைன்னா எப்படி மெயின் பண்ணுறது பேட்டரியா? இல்லைன்னா இது டவுன் ஆகும் உங்களுக்கு. பேட்டரி வீக் இல்லை, 4 வருஷம் வச்சுல பேட்டரி வீக்காக இருக்கும் உங்களுக்கு. புரியுங்களா? புது பேட்டரி இன்னும் ஆகாது, ஒரு மாதம் 20 நாள் ஓகே இருக்கும். இந்த பல பேட்டரி இல்லாததுனால தான் கொஞ்சம் சீக்கிரம் டவுன் ஆகும். இந்த எத்த வரி கழட்டி ஓரமாக விட்டு நீ போகும்போது மாட்டினா ஓகே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பேட்டரி உட்காரும். அது முதல்ல இதுன்னா தண்ணி ஊற்றணும். நீ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டோ கண்டிப்பாக செக் பண்ணணும். என்னென்னா அது வண்டி பழசாயிடுச்சுல்ல, அதனால தான் நீ செக் பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அது, அதனால செக் பண்ணுவோம். என்ன மாற்றணும்? அதில் டிஸ்டில் வாட்டர், இந்த செல்லில் டிஸ்டில் வாட்டர் அவ்வளோதான். மாதத்துக்கு ஒரு ஆட்டோ பார்க்கணும். ஆமாம், மாட்டோம் மாற்றினா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் சும்மா வண்டி எத்தனை நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறது? நான் சும்மானா நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு வாரம் வேணா பரவாயில்ல, அது மேலே ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.